கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இன்று இருப்பது, ஜீவனோடு இருப்பது எல்லாம் கர்த்தருடைய சுத்த கிருபை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை எடுத்து பார்த்து படித்தோம் என்று தெரியும். கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் காலை தோறும் புதியவைகளாய் இருக்கின்றன. இந்த நாளிலும் அது புதிய கிருபையோடு நாம் இங்கே வந்திருக்கிறோம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக. கடந்த 2014ஆம் ஆண்டை நாம் நினைத்து பார்க்கையிலே நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எவ்வளவு அரிதான பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க கர்த்தர் எவ்வளவு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபை இல்லாமல் நாம் இந்த ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்க முடியாது. என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய சாட்சியோடு கூடிய கர்த்தருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகின்றேன். பாஸ்டர் ஐயா அவர்கள் சொன்னது போல கர்த்தருடைய கிருபையினால் வருடத்திற்கு 3 அல்லது 4 தடவை எத்தியோப்பியாவிலிருந்து இந்தியா வருவதற்கு கர்த்தர் தான் கிருபை பாராட்டினார். என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய கிருபையை பற்றி பேசுகின்றேன். கர்த்தர் என்னை தெளிவாக ஒரு நோக்கத்தோடு கூட அந்த தேசத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலர் 8:35 அந்த வசனம் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிலிப்பு அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு அந்த வசனத்தை, அந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை எடுத்து அவன் படித்துக் கொண்டிருக்கையிலே பிலிப்பு தேவனுடைய கர்த்தருடைய ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவரால் அந்த கொண்டு போகப்பட்டு அந்த பகுதிக்கு விளக்கத்தை கொடுத்து அந்த வசனம் தொடங்கி அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை பிரசங்கித்தான் என்று சொல்லி, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பது என்று சொன்னால் அது கிருபையை குறித்து பிரசங்கிப்பதுதான். ஏனென்று சொன்னால் கிருபையையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் இரண்டாக பிரிக்க முடியாது. கிருபை என்பது ஒரு டாக்டரின் அல்ல. கிருபை என்பது ஒரு பெர்சானிஃபிகேஷன். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னால் அது அவருடைய கிருபையை குறித்து பிரசங்கிக்கிறோம் என்று அர்த்தம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால் அது அப்படியாக போட்டிருக்கிறது, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லி பார்க்கும்போது full of grace and truth. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம்மளிடத்திலே வாசம் பண்ணினார். நாம் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த சுவிசேஷத்தினுடைய நற்செய்தியை அறிவிக்கிறோம் என்று சொன்னால் அந்த கிருபையை குறித்து நாம் பிரசங்கிக்கின்றோம். இன்று அதைத்தான் சொன்னேன். புலம்பல் 3:22, 23 வசனங்களை நாம் படிக்கும்போது அந்த சுத்த கிருபை என்னுடைய சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே ஆலயத்தில் ஆராதனையில் கடந்து கொண்டு கர்த்தருடைய செய்தியை, அப்போதும் நம்முடைய பாஸ்டர் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் கர்த்தருடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள, கிருபையின் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள. ஆனால் அன்று இரவு புறப்பட்டு என்னுடைய விமானம் அடிஸ் அபாபா, எத்தியோப்பியா நாட்டின் தலைநகரம் அடிஸ் அபாபாவில் இறங்குவதற்கு முன்பதாக ஒரு சிறு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த பைலட்டுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவும் கிருபையும் கிடைக்காவிட்டால் இன்று நான் இறந்து கிட்டத்தட்ட நான் மட்டுமல்ல அந்த விமானத்தில் பயணம் செய்த பல 100 பேரும் இறந்திருப்பார்கள். ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த விமானம் அந்த கீழே தரை இறங்குவதற்கு இறங்கி விட்டது. அதில் ஹைட்ராலிக் சிஸ்டம் எல்லாம் கீழே இறங்கி அந்த வீல்ஸ் எல்லாம், ஆனால் சுத்தமாக ஒன்றுமே தெரியவில்லை. ஃபாக், பனி மூட்டம், ஒரே இருளாக இருக்கிறது. எப்படி சிக்னல், ஏர் டிராபிக் சிக்னல் கொடுத்தாங்க என்று தெரியவில்லை. விமானம் இறங்கி விட்டது. ஆனால் ஒரு நிமிடத்திலே அதை சுதாரித்து அந்த விமானம் ஓட்டி தகார் என்று விறுவிறு என்று சொல்லி அப்படியே விமானத்தை மேலே உயர்த்தினார். விமானத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த தேவனை, அந்த யோனா தீர்க்கதரிசி இருக்கும்போது அந்த கப்பலில் இருந்தவர்கள் எல்லாம் அந்தந்த அவர்களுடைய தேவனை கூப்பிட்டு பிரார்த்தித்தார்களோ அதுபோல ஒரு பக்கம் அல்லாஹ் என்று கத்துகிறார்கள், இயேசுவே என்று கத்துகிறார்கள். ஆனால் அந்த சமயத்தில் கூட கள்ளங்காமல் என் தேவன் என்னோடு கூட வருகிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நான் அசையாமல் ஆடாமல் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். ஒரு செகண்டில் விமானம் மேலே பறந்தது. கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் அந்த அடிஸ் அபாபா நகரத்தை சுற்றி சுற்றி வலம் வந்தது. இறங்குவதற்கு வழி இல்லை. விமான ஓட்டி சொல்லுகின்றார், இங்கே இறங்குவதற்கு பருவகாலங்கள் சரியில்லை, எனவே ஏமன் நாட்டினுடைய தலைநகரான சானாவிற்கு செல்கிறது என்று சொல்லி சானாவிற்கு நேராக எங்களுடைய விமானம் பறந்து சென்றது. ஆனால் அங்கேயும் இறங்க முடியவில்லை. திருப்பி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த வான்வெளியிலேயே நாங்கள் பறந்து சென்று பிறகு ஓரளவிற்கு அந்த பருவம், அந்த சூழ்நிலைகள், பருவகாலம், கிளைமேட் நல்லா இறங்கியது. இதை நான் பார்க்கிறோம். இது கர்த்தருடைய சுத்த கிருபை, சுத்த
தயவு. இது போல எனக்கு செய்தவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடந்த ஆண்டு அப்படியே செய்திருப்பார். கடந்த ஆண்டு அப்படியே செய்திருப்பார். கர்த்தர் கரத்திலிருந்து நிச்சயமாகவே நான் நன்மைகளை பெற்று இருக்கிறோம். இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நம் ஜீவனோட இருப்பது கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காகத்தான், ஆக்கினையை பற்றி பேசுவதற்கு அல்ல, பாவத்தை குறித்து பேசுவதற்கல்ல, பாவத்தை குறித்து பேசுவதற்கல்ல, பாவத்திற்கு பரிகாரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றி முடித்த அந்த கிரியைகளை குறித்து பிரசங்கிப்பதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம், அதை நம்புகிறதற்கு உலகம் எல்லாம் பார்க்கிறோம். நான் பல நாடுகளில் போய் வருகின்ற வேளையிலே பார்க்கின்றேன். மக்கள் எல்லாம் ஏதாவது செய்ய வேண்டும், தங்களுடைய ஆத்தும ரட்சிப்பிற்காக, பாவ பரிகாரம் எதையாவது செய்ய வேண்டும் என்று தான் பிரயாசப்படுகிறார்கள். நான் வசிக்கக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய அந்த எத்தியோப்பிய தேசியம் என்பது கிட்டத்தட்ட அது ஜூயிஸ் மாதிரி ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் நிறைந்தவர்கள். இப்பொழுது கூட இந்த 19ஆம் தேதி ஒரு போன 5-6 நாட்களுக்கு முன்பதாக எத்தியோப்பியன் எபிபனி என்ற ஒரு விழாவை கொண்டாடுகிறார்கள். அதாவது நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த யோர்தான் நதியிலே இறங்கி ஞானஸ்நானம் பெற்று, யோவானால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது நாம் பார்க்கிறோம், அங்கே பிதாவா பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மீது வந்து இறங்கினார் என்று சொல்லி அதை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக செய்கிறார்கள். அன்று பார்த்தோம் என்று சொன்னால் எத்தியோப்பிய தேசம் முழுவதும் மக்கள் ஆற்றங்கரைகளுக்கும் குளக்கரைகளுக்கும் சென்று அந்த குளங்களிலே அங்கே இருக்கக்கூடிய மத குருமார்கள் அவர்கள் மூலமாக மூழ்கி அது ஒரு ஞானஸ்தானம் அந்த எடுப்பதனால் சொல்லுகிறது. இப்படியாக ஏதோ ஒரு விதத்திலே எப்படியாவது கிரியைகளை செய்து மனிதன் தன்னுடைய பாவத்திற்கு பிராயச்சித்தத்தை தேடிக்கொள்கிறான்னு சொல்ல. கடந்த முறை இங்கே வந்து இருக்கும்போது, ஜூன் ஜூலையில் வந்திருக்கும் போது நான் சொன்னேன், நான் இந்த கொச்சின் நகரத்திற்கு சென்றபோது, கேரளாவில் உள்ள கொச்சினுக்கு செல்லும்போது அங்கே உள்ள ஒரு கேத்தலிக் ஆலயத்திலே அங்கே எப்படி தான் நல்லாக இருக்கிறது. அந்த சிரைனுக்கு முன்னாடி சுத்தமான தரை தான், ஆனால் அங்கே பல ரேக்குகளில் அடிக்கடிக்கு வச்சுருக்காங்க விளக்கமார்கள், ப்ரூம் ஸ்டிக்ஸை. நல்லா இருக்கக்கூடிய தரையை ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அதை கூட்டிட்டு போகிறாங்க. நான் கேட்டேன், எதுக்காக? நல்லா தான் சுத்தமான தரை இருக்கிறது, அங்கே இருக்குதுன்னு சொன்னால் அந்த கார்பெட் போட்டிருக்கு, சுத்தமான தரை. ஆனால் விளக்கமார்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன, ஒவ்வொருத்தரும் எடுத்து அதை அப்படி கூட்டிகிட்டே போயிட்டே இருக்காங்க. கேட்டால் அப்படி செய்யும்போது ஏதாவது ஒன்றை நாம் அதை செய்யும்போது அவரிடமிருந்து, கடவுளிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் நாம் சாத்தான் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். நாம் ஒன்றும் செய்து நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2:8 படி, 2 கொரிந்தியர் 9:15 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. My dear brother and sister, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டு, is a gift from the God the Father. அவரே நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய இரட்சிப்பு நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை பெற்றுக்கொள்வதில் மனிதனுக்கு அவ்வளவு நாம் ஏதாவது செய்ய வேண்டும், முயற்சிக்க வேண்டும். ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றி முடித்த கிரியைகளில் ஒன்றையாவது நாம் செய்ய முடியுமா? பவுல் அழகாக கேட்கின்றான் அந்த கேள்வி உங்களுக்காக. நானா சிலுவையில் அறையப்பட்டேன்? நானா சிலுவையில் அறையப்பட்டேன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அந்த சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த கிருபையின் சுவிசேஷத்தை, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் எங்களுடைய அழைப்பு, பாஸ்டர்களுடைய அழைப்பு. இங்கே நாங்கள் ஆக்கினை தீர்ப்பை குறித்து பிரசங்கிப்பதற்கு வருவதில்லை, பாவத்தை குறித்து சொல்வதற்கில்லை. ஆனால் பாவத்திற்கு பரிகாரம் ஆக்கி கொடுத்த, தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த, ஒரே பலியாக ஒப்பு கொடுத்த, இனி ஒரு பலி தேவையே இல்லை. எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் படித்து பார்த்தோம் சொன்னால் இனி ஒரு பலி தேவையே கிடையாது. ஒரே பலி. அந்த பலி நம்மளை பரிசுத்தமாக்கி உள்ளது. அந்த பலி நம்மை பூர்ணப்படுத்தி உள்ளது. அந்த பலி நம்மை பரிசுத்தமாக்கி உள்ளது, நம்மை பூர்ணப்படுத்தி உள்ளது. நாம் நீதிமான்கள். இந்த சிந்தனை நமக்கு முதல் வர வேண்டும். இந்த சிந்தனையோடு கூட நாம் வர வேண்டும். நாம் நீதிமான்கள், நாம் பாவிகள் அல்ல. நாம் பாவிகள் அல்ல. என்ன இப்படி பிரசங்கிக்கிறோம் சொல்ல, நாம் பாவிகள் அல்ல, நாம் நீதிமான்கள். நாம் நீதிமான்கள். நானால் பாவம் அறியாத, பாவமே தெரியாத, பாவமே செய்யாத நம்முடைய கர்த்தர் நமக்காக பாவமானார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது. சாபம் அறியாத அவர் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் எழுதியிருக்கிறபடி சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக அவர் சாபமானார் என்று சொல்லி கலாத்தியர் 3:13 சொல்லுகின்றது. எனவே அவர் நமக்காக சாபமானார், அவர் நமக்காக பாவமானார். அவர் நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதிமான்களாக்கி விட்டார். எனவே நாம் நீதிமான்கள். அந்த நீதிமான்களுடைய
இன்னொரு சொல்ல போன சொல்லினா நீங்க பார்க்கலாம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்க முடியும் சொன்னால், நாம் நீதிமான்களா இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கர்த்தர் எப்பொழுதுமே அந்த இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட அந்த ஆடையை உடுத்திருக்கிறார் சொல்லலாம். நாம் வெண்வஸ்திரம் நீதியின் சால்வையை அணிந்து கொள்வதற்காக, நாம் எப்பொழுதும் நீதியின் வஸ்திரத்தில் இருப்பதற்காக நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19:13 நீங்கள் படித்து பார்க்கலாம். எப்பொழுதுமே அவர் அந்த இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட ஒரு ஆடையை அணிந்திருக்கிறாராம் சொல்லி, நாம் நீதிமான்களா இருக்கிறது, நம்மை அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் சொல்லி. நீங்க கலாத்தியர் 4:6 வசனங்கள் படித்து பார்த்தாலும் சரி, ரோமர் 8, 15, 16, 17 வசனங்கள் படித்து, நாம் அவருடைய புத்திரர்கள், நாம் அவருடைய பிள்ளைகள். இன்னும் அதிகமாக சொன்னால் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம இப்பொழுது பாஸ்டர் அவர்கள் வேத வினாக்கள்லாம் நடத்தினார். 8:15 சொல்லுகிறது நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி, ரோமர் 8:16 சொல்லி நாம் கிறிஸ்துவுடன் கூட அவருடைய சுதந்திரவாளி என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு என்ன சுதந்திரம் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறதோ அதே சுதந்திரம், அதே ஆசீர்வாதம், அதே நமக்கும் அந்த நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கிருபையின் சுவிசேஷம், இதுதான் கிருபையின் சுவிசேஷம். நமக்கு கிறிஸ்துவுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பிதாவாகிய தேவனுடைய அன்பு. மெயினான ஒரு சத்தியத்தை சொல்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு அதற்கு முன்பதாக ஒரு முன்னோடியாக தனவைகள் எல்லாம் சொன்னேன். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய அந்த வேத பகுதி, அது ஆதியாகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி கொஞ்சம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி கொஞ்சம் படிங்க. நீங்க வேக வேகமா எடுத்து படிக்கிறீங்கல்ல, கொஞ்சம் எடுத்து படிங்க பார்க்கலாம். படிங்க படிங்க. சரி, இங்கே இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது, உனக்கு ஆபிரகாமை ஊர் என்ற நகரத்திலிருந்து அழைத்து வந்து, கல்தேய தேசத்திலிருந்து அழைத்து வந்து, உனக்கு இந்த கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன், உன் சந்ததிக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லலாம் கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கின்றார். ஆபிரகாம் அவர் கேள்வியை கேட்கிறான், இதை நான் எப்படி அறிவேன் அப்படிங்கும்போது, இந்த ஒரு கேள்விக்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டார். அந்த ஆபிரகாமினுடைய இந்த ஒரு கேள்வியை அவர் ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு உடனடியாக ஒன்று சொல்லுகின்றார். நீ ஒரு 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். இதனுடைய கமெண்ட்ரி எல்லாம் நான் ஆங்கிலத்தில் படித்து பார்த்தேன். இந்த ஒரு கேள்வியை ஆபிரகாம் கேட்கும்போது பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுக்கக்கூடிய பதில் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு கமெண்ட்ரியில் படித்தா, ஒரு லீகல் அட்வைஸ் ஒரு நேயர் ஒரு ரேடியோ ப்ரோக்ராமில் கேட்டால், அந்த ரேடியோ ஸ்டேஷன் வந்து வேளாண்மை செய்வது, நெல் சாகுபடி செய்வது எப்படி என்று பதில் சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி, இவர் கேட்ட கேள்விக்கு பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறார், ஒரு 3 வயது ஒரு கிடாரியையும் வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லுகிறார். ஒரு ஆச்சரியமான ஒரு புதிரான ஒரு பதிலை தேவன் சொல்லுகிறார். உடனடியாக இந்த பதிலை கொடுத்தவுடன் உடனடியாக ஒரு செயலில் ஈடுபடுகிறார் நம்முடைய தேவன். என்னென்று சொன்னால், he wants to commit himself, he wants to bound himself in a covenant. வேதத்தில் சொல்லியிருக்கப்படி இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை, முதல் உடன்படிக்கை இதுதான். இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை. அங்கே வேதாகம காலங்களிலே எப்படி உடன்படிக்கை என்று சொன்னால்,
இரண்டு நபர்கள் உடன்படிக்கை என்று சொல்லும்போது நம்முடைய இந்த ஒப்பந்தம் என்று சொல்லலாம். ஆனால் ஒப்பந்தத்தை காட்டிலும் உடன்படிக்கை என்பது மேலானது, வேறானதும் கூட. ஒப்பந்தத்தை என்று சொன்னால் சில சரத்துக்கள் போடப்பட்டிருக்கும். ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையே என்னென்ன செய்ய வேண்டும், நிபந்தனைகள் இருக்கும். அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதாக இருக்கும். ஒரு கால நிர்ணயம் இருக்கும். 5 வருடம் இருக்கும், 7 வருடம் இருக்கும். இப்படி கால நிர்ணயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் உண்டான அந்த கண்டிஷனல் கிளாஸஸ் இருக்கும். இதுதான் ஒப்பந்தம். ஆனால் உடன்படிக்கை என்பது இதெல்லாம் மேலானது. அது கால நிர்ணயம் எல்லாம் கிடையாது. இது இஸ் பெரனியல் ஒன், ஒரு நிரந்தரமானது தான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கைக்கு அழைக்கின்றார். ஆனால் ஒன்று, இந்த பகுதியை நாம் ஆழமாக படித்து சொல்லும்போது பார்க்கும்போது, உடன்படிக்கை என்று சொன்னால் 2 நபர்கள் அதில் இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய காலத்தில், அந்த வேதாகம காலத்தில் உடன்படிக்கை எப்படி செய்து கொள்வார்கள் என்று சொன்னால், 2 ஈக்குவல்ஸ்க்கு இடையில, 2 சமமானவர்களுக்கு இடையிலே உடன்படிக்கை செய்யும் போது மிருகத்தை எடுத்து அதை கொன்று 2ஆக துண்டித்து அந்த இரத்தத்திற்கு இடையிலே ஒப்பந்தம் செய்து உடன்படிக்கை செய்து கொள்கிற 2 பேரும் அதற்கு இடையிலே கடந்து செல்ல வேண்டும். அவர் அங்கிருந்து இவரை பார்த்து வருவார், இவர் இங்கிருந்து அவரை பார்த்து கடந்து செல்வார். அப்படி என்று சொன்னால், உன்னுடைய தேவையின் போது, உன்னுடைய கஷ்டத்தின் போது உனக்கு நான் கை கொடுக்கிறேன், உனக்கு உதவிக்கு வருவேன். அதே போல என்னுடைய தேவையின் போது நீ எனக்கு உதவி செய்ய வருவாய் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். ஆனால் இங்கே உடன்படிக்கை செய்யும் போது தேவாதி தேவன், the creator of the universe, the creator of heavens and earth, அவர் ஒரு சாதாரண மனிதனிடம், ஆபிரகாமிடம் இந்த ஒரு கேள்விக்கு ஒரு உடன்படிக்கைக்குள்ள வருகிறார். ஆனால் பார்த்தால் இது வேதாக பண்டிதர்கள் எல்லாம் இந்த உடன்படிக்கை ஆபிரகாமின் உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கை என்றுதான் போடப்பட்டிருக்கிறதே தவிர, அந்த உடன்படிக்கைக்குள் கடவுள் வருகிறார். ஆனால் ஆபிரகாம் அந்த துண்டித்த 2 துண்டங்களுக்கு இடையிலே ஆபிரகாம் கடந்து செல்லவில்லை. ஆபிரகாம் இங்கே தமிழ் வேதாகமத்தில் பார்த்து போனால் அயர்ந்த நித்திரை அடைந்தான் என்று சொல்லியிருக்கிறது. பல ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் என்ன படித்து பார்க்கும்போது சொன்னால், God put him a deep sleep upon him. நாம் ஆதியாகமம் 2:21 ஏவாளை உருவாவதற்காக ஆதாமுக்கு எப்படி கடவுள் ஒரு அயர்ந்த நித்திரையை ஏற்படுத்தினாரோ அதை போலவே என்று சொல்லி இதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு அவனுக்கு, ஆபிரகாமுக்கு கர்த்தரே ஒரு நித்திரையை கொடுத்து, ஆனால் அங்கே அந்த உடன்படிக்கை என்று சொன்னால் 2 பேரும் நடக்க வேண்டும். இங்கே ஆபிரகாம் தூங்கி கொண்டிருக்கிறான். ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரவழைத்தது தேவாதி தேவன். ஆனால் எப்படி இந்த உடன்படிக்கை, யாருக்கு இடையில இந்த உடன்படிக்கை நடந்திருக்கு? உடன்படிக்கை என்று சொன்னால் we must have 2 parties, but where the one party, Abraham was sleeping, he had a very sound sleep. Who is the other party? இதுதான் இந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அந்த உடன்படிக்கையினுடைய 2ஆம் நபர், அந்த பிதாவாகிய தேவன் யாரோடு கூட உடன்படிக்கை செய்திருக்க முடியும்? அந்த உடன்படிக்கைக்கு அழைத்தவர், உடன்படிக்கையின் மூலமாக அந்த கேள்விக்கு பதிலை கொடுக்க வேண்டும் என்று தேவாதி தேவன் நினைத்தவர், அந்த ஆபிரகாம் கொண்டு வந்து அனிமல்களை எல்லாவற்றையும், மிருகங்கள் எல்லாம் துண்டித்து வைத்த பிறகு அந்த சாயங்கால வேளையிலே, அந்த ட்விலைட் ஜோன்ல அவருக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணின பிறகு அந்த உடன்படிக்கை யாரோடு செய்திருக்க முடியும்? இதில் தான் இந்த ரகசியம் அடங்கி இருக்கிறது. தேவாதி தேவன் அவர் அந்த பில்லர் ஆஃப் கிளவுட், அந்த சொல்லுகிறோம், அந்த மேக ஸ்தம்பத்தில் தோன்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தி காட் த சன், அவர் தி ஃபயர் ஃபிர்மமெண்ட், அந்த பில்லர் ஆஃப் ஃபயர்ல தோன்றி இங்கே இந்த முதல் உடன்படிக்கையை தேவாதி தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் கூட செய்து கொண்ட உடன்படிக்கை. இது முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை. இங்கே ஆபிரகாமினுடைய ஒரு பூரண ரெப்ரசன்டேட்டிவாக, பெர்ஃபெக்ட் ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு பதிலாக அந்த உடன்படிக்கையிலே கலந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் மட்டும் இந்த உடன்படிக்கையிலே இருந்து சொன்னால், ஆபிரகாம் இஸ் நெவர் இன்ஃபாலிபிள் மேன். He is a man. After all, he is a man. பைபிள்ல வேதாகமத்தில் பல தடவை பார்க்கிறோம், ஆபிரகாம் is not a perfect man. பல தடவை பார்வோன் ராஜாவுக்கு முன்பதாகவும் அபிமெலேக்குக்கு முன்பதாகவும் தன்னுடைய சொந்த மனைவி சாராளையே மனைவி என்று சொல்லாமல் தன்னுடைய தங்கை என்று சொல்ல வந்தான். ஆபிரகாம் இஸ் நாட் a perfect man. பட் இந்த உடன்படிக்கையில் தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதும் செய்து கொண்ட உடன்படிக்கை இங்கே ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னராக, ஆபிரகாம் ஒரு ஸ்லீப்பிங்
பார்ட்னராகத்தான் இருக்கிறான். நம்முடைய வியாபாரங்களிலே சில உடன்படிக்கை போடுவார்கள், ஒர்க்கிங் பார்ட்னர் என்று. அவர் தான் வேலையெல்லாம் நிறைய பார்ப்பார். சில மூலதனம் போட்டுவிட்டு ஹாயாக சில ரிசார்ட்டுகளிலே நல்ல ஓய்வு எடுத்துக் கொண்டு இருப்பார்கள். இன்வெஸ்ட் பண்ணினவர்கள் எந்த விதமான இதுவும் சுத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நல்லா காலியாக, அவர்களுக்கு ஸ்லீப்பிங் பார்ட்னர், நான் ஒர்க்கிங் பார்ட்னர் அல்லது ஸ்லீப்பிங் பார்ட்னர் என்று பெயர். இங்கே ஆபிரகாம் ஸ்லீப்பிங் பார்ட்னர். பட் the party, other party to the covenant is who is the creator of the heavens and earth. வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஆனால் பலன்களை பெறுகிறது யார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாம். ஏனால் ஆபிரகாமினுடைய முழு பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்து அந்த உடன்படிக்கையிலே காணப்படுகின்றார். பயனாளியாக, இந்த பெனிஃபிஷியரி, இந்த ப்ராஃபிட்டியரி, இந்த ஸ்லீப்பிங் பார்ட்னர் என்று சொல்லி பார்க்கிறோமா, அவர் எப்படி இந்த வியாபாரத்தில் அந்த பயன்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறாரோ அதுபோல் ஆபிரகாம் அந்த பயன்கள் எல்லாவற்றையும், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும், அந்த அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் படிக்கும்போது பார்க்கிறோம், இந்த 430 வருடங்களுக்கு அல்லது 400 வருடங்களுக்கு முன்பதாக தேவாதி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை இந்த 400 வருடங்கள் அல்லது 430 வருடங்களுக்கு பின் தோன்றிய மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணம் வியர்த்தியாக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறது. எனவே அந்த promises, unconditional promises given to Abraham, அது நமக்கு தான். நாம் ஆபிரகாமினுடைய சீட் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக, ஆவிக்குரிய புத்திரர்களாக ஆபிரகாம் புத்திரர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நிபந்தனையற்ற ஆசீர்வாதம். அந்த உடன்படிக்கையின் மூலமா நம்ம நிபந்தனையற்ற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குது சொன்னால், இங்கே நம்ம பார்க்கிறோம். இன்னொரு உதாரணத்தை கூட ஒரு அழகாக ஒரு வேத பண்டிதர் எழுதுகிறார். எப்படி என்று சொன்னால் பார்க்கும்போது, இது இப்படி நாம் பெனிஃபிஷியரி, நாம் பெற்றுக்கொள்கிறவர்கள், நமக்காக போராடுகின்றவர், நமக்காக இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் நமக்காக பெற்று தருகிறவர் ஒருவர். அது எப்படி ஒரு அனாலஜி சொல்லுகிறார், ஒரு உருவமைப்பு எப்படி என்று சொன்னால், ஒரு பாக்ஸிங் அல்லது ரெஸ்லிங், ஒரு மல்யுத்தமோ அல்லது குத்து சண்டை போட்டியிலேயோ ஒருவர் போய் கலந்து கொள்கிறார் என்று சொன்னால், அந்த போட்டியிலே அந்த பிரைஸ் அமௌண்ட்டை வாங்குவதற்கு, அந்த கோப்பையை லிஃப்ட் பண்ணுவதற்கு அவர் பல அடிகள், பல பஞ்சஸ் வாங்க வேண்டும். தன் உடம்புகளிலே, முதுகுகளிலே, முகங்களிலே பலவிதமான காயங்கள் அவர் பெற்றாக வேண்டும். அவர் அந்த பிரைஸ் மணியோட, அந்த விக்டரி கப்போட எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருவார். ஆனால் அவருடைய மனைவி எந்த விதத்திலும் அவரை பார்த்திருக்க, அந்த ஒரு காயத்திற்கும் அந்த ஒரு பாடுகளுக்கும் எந்த விதத்திலும் அவள் பங்குள்ளவள் அல்ல. ஆனால் இவர் கப்பையும் அந்த பிரைஸ் பண்ணி கூட்டு வந்து, மை டார்லிங், தேங்க்யூ மை டார்லிங் என்று சொல்லி அவளை கட்டிக்கொள்வாளாம். அதுபோல் தான் இருக்கிறது. நாம் எந்த விதமான எந்த முயற்சியும் உள்ளவில்லை. அந்த ஒரு குத்து சண்டை வீரர் தன்னுடைய போட்டி பந்தயத்திலே பங்கு பெற்று வெற்றி பெற்று அந்த வெற்றி கோப்பையை எடுத்துக்கொண்டு, அந்த வெற்றி பணத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது போல அங்கே இருக்கக்கூடிய மனைவியான ஹமான் டார்லிங், மை டியர் டார்லிங், தேங்க்ஸ் டார்லிங் என்று சொல்வது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த புதிய உடன்படிக்கையில், அந்த கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய தேவனோடு கூட நம்முடைய இரட்சகர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை சொல்லி பார்க்கலாம். எபிரேயர் அதிகாரம் 10வது அதிகாரம், நீங்கள் 4 10 வசனம் வரைக்கும் படித்தால், குறிப்பாக எபிரேயர் 10 மட்டும் படிக்க. எபிரேயர் 10 சின்ன பைபிள், சின்ன பைபிள். அதுக்கு முன்னாடி உள்ளதையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்ல இருந்து 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம். தருவா 6ஆம் வசனத்திலிருந்து படிங்க. இல்ல எபிரேயர் 10 6ஆம் வசனத்துடைய எட்டாம் வசனம் படி. இரண்டாவதை நிறைவேற்றுவதற்கு முதலாவதை நீக்கிப் போடுகிறார்.
போதும் போதும். இங்கே இந்த ஒரு பேசேஜில் நம்ம ஒரு கான்வர்சேஷனை பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு கூட ஒரு உரையாடல் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே சங்கீத புத்தகத்திலும் சங்கீதம் 46-8 வசனங்களிலிருந்தும் இது வருகிறது. இந்த இதில் பழியை நீர் விரும்பவில்லை, அந்த காணிக்கைகளை நீர் விரும்பவில்லை, சர்வாங்க தகன பலிகள் பாவ நிவாரண பலிகளை நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல, உமக்கு சித்தமானதை செய்வதற்கு புத்தகச் சுருளில் எழுதியிருக்கிறபடி நான் இறங்கி வருகிறேன், எனக்காக ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி அந்த 1 தீமோத்தேயு 3:16 வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த தேவாதி தேவன், அந்த மகிமையில் இருக்கிறவர், யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற அந்த கர்த்தாதி கர்த்தர், அந்த ராஜாதி ராஜா இந்த பூமியிலே பிறப்பதற்கு ஒரு சரீரத்தை அவர் ஆயத்தப்படுத்தி, இந்த சரீரத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர், நான் அதை உமது சித்தத்தின்படி செய்ய விரும்புகிறேன், ஏனென்றால் உமக்கு பலி, இந்த சர்வாங்க தகன பலி பாவ நிவாரண பலி இவைகள் எல்லாவற்றிலும் உமக்கு பிரியமல்ல, ஒன்றே ஒன்றில் மட்டும் நீர் பிரியப்படுகிறீர், அது என்னவென்று சொன்னால் அந்த என்னுடைய சரீரம் இந்த உலகம் மக்களுடைய பாவங்களுக்காக. இந்த சித்தத்தில் அப்படியே நிறுத்தி நீங்க மார்க் 10:45 எடுத்து படிங்க. மார்க் 10:45. அவள் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவளோ தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். மார்க் 10:45. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஒரே பலியாக, பூரண பலியாக, பரிசுத்த பலியாக, என்றென்றைக்கும் உள்ள ஒரு பலியாக, அந்த பாவ நிவாரண பலியாக தம்மை ஒப்புக் கொடுப்பதற்காக இறங்கி வருகின்றார். இது பிலிப்பியர் 2:6-7-8 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அந்த சர்வ வல்லமையுள்ள அந்த மகிமையில் இருக்கக்கூடிய தேவன் இந்த பூமியிலே ஒரு சரீரத்திலே இறங்குவார். அந்த சரீரத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 1:17 நீங்க பார்த்தீங்கன்னா சாவாமை உள்ளவர், சாவாமை உள்ளவர் சாவை அணிந்து கொள்வதற்காக, அந்த எதிராளியாக பிசாசானவன், சாவுக்கு அதிபதியான பிசாசானவனை அந்த சாவினாலே அவர் மேற்கொள்ளும்படியாய், சாவையும் ருசிக்கும்படியாக. எபிரேயர் 2:9 எடுத்து படிங்க. ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க. இதுதான் ரொம்ப முக்கியங்க. உலகத்துல எந்த கடவுளுங்க, எந்த இரட்சகருங்க இப்படி மரணத்தை ருசி பார்க்க வந்திருக்க? அவர் மரணத்தை ருசி பார்த்ததுனால தான் நாம் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்திருக்கிறோம். அவர் மரணத்தை நமக்காக ருசித்திருக்கிறார். சாவாமை உள்ளவர், சாவாமை உள்ளவர் நமக்காக அவரது சாவையும் டேஸ்ட் பண்ணியிருக்கார், மரணத்தை நமக்காக. அது என்ன பண்ண தேவனுடைய தயவினால், கிருபையினால் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த கிருபையினால் அவர் மரணத்தையும் நமக்காக ருசி பார்த்து அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் பிதாவாகிய தேவனோடு கூடிய ஒரு உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. நாம் எபிரேயர் 8:12 வசனம், எபிரேயர் 10:17 வசனம் இவைகள் எல்லாம் சொல்லுகிறது. இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக நாம் என்றென்றும் பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான விசுவாச கூட்டமே, விசுவாச ஜனமே, நாம் என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருக்கு உண்டான பரிசுத்தமான ஜனம். 1 பேதுரு 2:9 அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்கு பிரியமான ஜனம், பரிசுத்த ஜாதி ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக நாங்களும் இங்கே இருக்கக்கூடிய பாஸ்டர் மட்டுமல்ல, விசுவாசி ஒவ்வொருவரும் கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நமக்கு மேல விழுந்தது அதுதான். நாம் ஒவ்வொருவரும் ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லி கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் ஸ்தானாதிபதி. ஏனென்று சொன்னால் நான் ஒன்றுமே செய்யவில்லை, செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாவற்றையும் யோவான் 19:30 படி அவர் முடிந்தது என்று சொல்லி சிலுவையிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டார். ஹல்லேலூயா. இனி நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. மரியாதை போல அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து பெற்றுக்கொள்வோம். எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லி சங்கீதம் 115:12 பார்க்கிறோம். நாம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உள்ளம் துடிக்கிறதாம். ஒரு வேத விற்பனர் சொல்லுகிறார், நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் மிகவும் வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறாராம். ஆமா, அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அதனால தான் சொன்னா மத்தேயு 8:அதிகாரத்தில் நம்ம படிக்க பார்க்கும் முதல் 5 வசனங்களை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு குஷ்டரோகியை நம்ம பார்க்கிறோம். ஒரு குஷ்டரோகி, அவனுக்கு குஷ்டரோகி கேள்விப்பட்டிருக்கிறான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர் அற்புதங்களை செய்கிறார், குருடரை காண செய்கிறார், செவிடன் கேட்க செய்கிறார், ஊமையனை பேச செய்கிறார், அதிசயங்கள் எல்லாவற்றையும் கேட்கிறான். ஆனால் அவனுக்கு உள்ளத்தில் ஒரு சந்தேகம். அவனிலிருந்து விலகி இருக்க வேண்டிய சமுதாயத்திலிருந்து விலகி இருக்கிறவுடன் துணிகரமாக உள்ளே வருகிறான். நகர்பகுதிக்கு உள்ள வருகிறான், நாட்டுப்பகுதிக்குள்ள வருகிறான். ஒரு கேள்வி அவனுக்குள்ளே இருக்கிறது, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லமை உள்ளவர், அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவரால் சுகப்படுத்த முடியும். ஆனால் அவருக்கு சித்தம் இருக்கிறதா? ஒரு லெப்பர் என்ன சொன்னேன், பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி அந்த குஷ்டரோகம் என்பதற்கு காரணம் சாபங்கள், பாவங்கள். அந்த சாபத்தினால் வந்த அந்த ஒரு குஷ்டம், அதை அவர் அவருக்கு பிரியம் இருக்கிறதா, அவருக்கு சித்தம் இருக்கிறதா என்று சொல்லி இருக்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். ஆனால் அதற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 8:அதிகாரத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான இருக்கு தெரியுமா? இயேசு சொல்லியிருக்கலாம், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்ன. இதை போல ஒரு தெய்வம் இருக்காங்களா? இதே போல ஒரு தெய்வம். நாம் பிறந்தது, நாமெல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே அந்த ரட்சிப்புக்குள்ளே நாம் அழைக்கப்பட்டு அதை நாம் கண்கள் திறக்கப்பட்டவனாக பேசுகிறோம். கண்கள் திறக்கப்பட்டவனாக பேசுகிறேன் சொல்கிறபடி நாம் கண்கள் திறக்கப்பட்டது கர்த்தருடைய கிருபை. நாம் அழைக்கப்பட்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. இல்லாட்டி நாம் இருளிலே இருப்போம். அந்தகாரத்தில் இருந்தோம் என்று சொல்லி வேதம் சொல்லி அந்தகாரத்தில் இருந்தோம். ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாக. இந்த புண்ணியங்களை அறிவிப்பதற்காகத்தான். இந்த புண்ணியங்களை இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை அறிவிப்புகின்ற ஒவ்வொருவரையும் இருக்கிறார். இந்த உடன்படிக்கையினுடைய தாவீதுகளாக, இந்த புதிய உடன்படிக்கையினுடைய தாவீதுகளாக நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வரும்படி அழைக்கிறார். எனவே நாம் அதுக்காக நாம் குறித்த இந்த பழையவற்றை நினைத்து நாம் ஒரு பாவ குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு ஆக்கினை தீர்ப்புக்கு உண்டாகும் என்று சொல்லாமல், நாம் யோவான் 5:24 படி நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யோவான் 3:17 படி 3:18 படி தான் ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. ஏனென்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவனுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவன் மரணத்துக்கு விலகி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கின்றான். ஆம், இது வேதவசனம் 1 யோவான் 1:25 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு அளிப்பது நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. எனவே அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த சுதந்திரமாகிய கானான் இங்கே நமக்கு சுதந்திரமாகிய நித்திய ஜீவன். இது நமக்கு எந்த விதமான நிபந்தனை இல்லை, வித்தவுட் எனி ஸ்டிங்ஸ், வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் கேட்பதெல்லாம் கொடுப்பதற்கு ஆயத்தம். நாம் பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.